கர்நாடகாவோட முதலீடு எகிரி அடிக்குது. கேரளாவிலது 200% உயருது. ஆனா மாற்றம் தர வந்திருக்கோம், மாத்த போறோம், தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இங்க இருக்கிற மொத்த முதலீடுகளை மற்ற மாநிலங்களுக்கு மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா இதுவரைக்கும் முதலிடத்துல இருந்த தமிழ்நாடு, கோவிட் நேரத்துல கூட தேசிய அளவுல முதலிடத்துல இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 17வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுதான் தமிழ்நாட்டுல தொழில்துறை அடைஞ்சிருக்க வளர்ச்சி. இதை சொல்லிதான் தாவேகா அரசு எவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோன்னு மார்த்தட்டிக்கிறாங்க. என்னதான் நடக்குது? தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த தொழில்துறையும் மற்ற மாநிலங்களுக்கும், கீர்த்தனா அவர்களுக்கு நெருங்கிய தொடர்புடைய ஆந்திரா மாநிலத்துக்கும் கைமாறி போறதுக்கான காரணங்கள் என்னென்ன? இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல புதிதாக தாவேகா அரசோட ஆட்சி அமைஞ்சு 3 மாசம் ஆயிருச்சு. இந்த 3 மாசத்துல பல்வேறு சாதனைகளை பண்ணியிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட ஃபேக் நியூஸஸ், தனியார் கம்பெனிக்கு தாரவாக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். இது கூடவே முந்தைய அரசோட ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை கச்சிதமா பார்த்துட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற தாவேகா அரசு. அதை தவிர எந்த மக்கள் பிரச்சனைக்கும் வாய் திறந்து பேச மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட இப்போ ஒரு துறை இருக்கு, அந்த துறை அமைச்சர் அந்த துறை தவிர மற்ற துறையை பத்தி எல்லாம் பேசுவாரு. சொந்த துறையில ஒரு கேள்வி கேட்டா தூத்துக்குடிக்கு வந்து என்ன பாருங்க பாரு, தூத்துக்குடியில கப்பல் கட்டுற தளத்தை எதிர்த்து போராட்டம் பண்றாங்களேன்னு சார், தூத்துக்குடியில வந்து அந்த கேள்வியை கேளுங்கன்றாரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத். காவேரியில தண்ணி வரல, கர்நாடகால வந்து என்ன இந்த கேள்வி கேளுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவ்வளவுதான் உங்க கட்சியில இருக்கிற அமைச்சர்களோட அறிவு. பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நிறுவனம் ஒரு செய்தி ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன செய்தினா, புது முதல்வர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் காலாண்டுல தொழில்துறையில, அதாவது முதலீடுகள் எவ்வளவு வந்திருக்கு, இதை பத்தின ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. இதுல மொத்தம் அவங்க 4 மாநிலங்களை குறிப்பிட்டிருக்காங்க. கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு. இந்த 4 இடங்கள்ல தான் தேர்தல் வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. அப்ப இந்த 4 இடங்களையும் புது முதல்வர்கள் வந்திருக்காங்க. ஸோ தொழில்துறை ரீதியான வளர்ச்சி, புது முதல்வர் மட்டும் இல்லை, எல்லா இந்த 4 குறிப்பிட்ட மாநிலங்கள்லையுமே புது தொழில்துறை அமைச்சர்களும் வந்திருக்காங்க. அதுவும் நம்ம மாநிலத்துக்கு கிடைச்சிருக்க தொழில்துறை அமைச்சரை பத்தி சொல்லவே வேணாம். இந்த மாதிரி ஒரு தொழில்துறை அமைச்சர் கிடைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாதுல, போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இப்போ இப்படி ஒரு தொழில்துறை அமைச்சர் என்ன கேட்டாலும் பிரஸ்ஸை பார்த்து நீங்க போன் பண்ணி தரேன் பேசுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு தொழில்துறை அமைச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தெளிவான பதில், போன் பண்ணி நீங்க ராயல் என்ஃபீல்டு கிட்ட பேசுறீங்களான்னு கேட்பாங்க. அவ்வளவுதான் தொழில்துறை பத்தின அந்த தொழில்துறை அமைச்சரோட அறிவு. சரி, இப்ப இந்த டேட்டா என்ன சொல்லுது? தமிழ்நாடு, அதாவது 2021 அப்ப இருந்த காலாண்டுல கோவிட் டைம், ஸோ அந்த டைம்ல தமிழ்நாடு என்ன விதமான வளர்ச்சி அடைஞ்சிச்சு, இப்போ இந்த காலாண்டுல தமிழ்நாடு என்ன விதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்விகள் எழுது. இந்த செய்தியில இந்த 4 மாநிலங்களோட முந்தைய காலாண்டு முதலீடுகள் பத்தியும் இப்போ இந்த புது காலாண்டோட முதலீடுகள் பத்தியும் டீட்டெயில்டா வளர்ச்சி எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல நம்ம பார்ப்போம். முதல்ல கர்நாடகால ஆட்சி யார்கிட்ட இருந்து யாருக்கு மாறி இருக்குன்னா, சித்தாராமையாட்ட இருந்து டி.கே. சிவகுமார் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி, அதாவது சித்தாராமையா இருக்கும்போது முந்தைய காலாண்டுல 319 திட்டங்கள், 25,058.64 கோடி. இப்போ புது காலாண்டுல 400 திட்டங்கள், 83,326.36 கோடி கர்நாடகால. சோ மொத்த முதலீட்டுல 232.53%, தனியார் முதலீட்டுல 416.60% அதிகரிச்சிருக்கு. கர்நாடகால, அதாவது முந்தைய காலாண்டு இப்ப இருக்கிற காலாண்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா வளர்ச்சி தெரியுது. அடுத்ததா கேரளால ஆட்சி மாற்றம் பினராயி விஜயன் கிட்ட இருந்து இப்ப வி.டி. சதீஷன் கிட்ட வந்திருக்கு. முந்தைய காலாண்டுல 83 திட்டங்கள், 3046.77 கோடி. இப்ப புதிய காலாண்டுல 63 திட்டங்கள், 12,032.80 கோடி. வளர்ச்சி மொத்த முதலீட்டில் 294.94% அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமா, அதாவது இந்த 4 மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது சதவீத அளவுல கேரளா தான் அதிகமான வளர்ச்சியை அடைஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த 4 மாநிலங்கள்ல பார்க்க போனா கேரளா தான் சதவீத அடிப்படையில அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 20வது இடத்துல இருந்து 16வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. வளர்ச்சி
மூணாவதா மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மம்தா பானர்ஜி கிட்ட இருந்து பாஜகவில் உள்ள சுவேந்து அதிகாரி இப்ப புதுசா சிஎம் ஆயிருக்காரு. சோ கடந்த காலாண்டு, முந்தைய காலாண்டுல என்னவா இருந்துச்சுன்னா 102 திட்டங்கள், 11,350.30 கோடி, 72 திட்டங்கள், 34,003.65 கோடி. இதுல மொத்த முதலீடு, அதாவது ஒட்டுமொத்தமான முதலீடுல 199.52% அதிகரிச்சிருக்கு. இதுல அந்த விக்ரம் சோலார், இதுல முக்கியமான இந்த 199.58% வளர்ச்சியில அதிகரிப்பு, அதாவது சதவீத அதிகரிப்புல முக்கிய பங்காற்றுறது விக்ரம் சோலாரின் 27,000 கோடி மதிப்பிலான அந்த திட்டம். அதுதான் இவ்வளவு தூரம் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். கடைசியா தான் வந்தார் விநாயக்குங்கிற மாதிரி கடைசியா தான் தமிழ்நாடு. ஏன் கடைசியா தமிழ்நாடுனா, ஏன்னா கடைசி ஆக்குறதுக்கு தான் ஒருத்தர் கையில நம்ம தூக்கி கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விட நாங்க மாற்றம் தர வந்திருக்கோம், நாங்க மாத்துல தமிழ்நாடோட தலைகீழா மாறிடும் அப்படின்னு ஆரம்பிச்சு டெய்லி ஃபேக் நியூஸ், ஒரு 1000கணக்கான ஃபேக் நியூஸ் பரப்புறது, அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குங்கிற நம்பிக்கையில ஃபேக்ட் செக், இனிமே ஃபேக்ட் செக்கை கூட நம்ப முடியாது. ஏன்னா அதுலயும் அவங்களோட ரசிகர் மன்ற தலைவரை தான் போட்டிருக்காங்க. இனிமே அவங்க என்ன சொன்னாலும் அது உண்மை, அதை நம்புற இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஆனா அப்படி நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே விர்ச்சுவல் வாரியர்ஸான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பாதி பேருக்கு அறிவு இருக்கு. உங்களை வேணும்னு ஆதரிச்சவங்களோட உங்களை வேணா நிராகரிச்சாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்ற பொய்க்கும் உண்மைக்கு இருக்கிற வித்தியாசத்தை கண்டறிகிற அளவுக்கு அறிவு இருக்கு. சோ இப்ப கடைசியா தமிழ்நாடு வந்து MK ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து C. ஜோசப் விஜய் அவர்கள் கைக்கு மாறி இருக்கு. விஜய் அவர்கள் பாணியில சொல்லணும்னா தீய சக்தியில இருந்து தூய சக்திக்கு மாறி இருக்கு. அப்ப தீய சக்தி ஆட்சியில இருந்ததை விட இந்த தூய சக்தியோட ஆட்சியில இந்த சதவீதமும் சரி, முதலீடும் சரி, எல்லாம் அதிகரிச்சிருக்கணும். அப்படிதானே? அப்ப இப்ப இந்த தீய சக்தியோட ஆட்சியில என்ன ஆயிருக்குன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். கடந்த காலாண்டு, அதாவது MK ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது முந்தைய காலாண்டுல 183 திட்டங்கள், 44,036.71 கோடி. அதாவது தீய சக்தியான MK ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில இவ்வளவு இருந்திருக்கு, 183 திட்டங்கள் இருந்திருக்கு. முந்தைய காலாண்டுல இது பண்ணிருக்காங்க. அப்ப இப்ப தூய சக்தியோட ஆட்சி இல்லையா? அது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மாதிரி ஒரு இன்டெலெக்சுவலை நீங்க இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. ஸ்கூல் பிள்ளைகிட்ட போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டா அந்த பிள்ளைய மென்டலி டார்ச்சர் பண்றதுல இருந்து, சம்பந்தமே இல்லாம மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு போறதுல இருந்து, பிரஸ்காரங்க ஏதாவது கேள்வி கேட்டா கண்ணை விருத்தி பயமுறுத்தல இருந்து, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தொழில்துறை அமைச்சர், அப்படி சொல்லக்கூடாது, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்கள மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அப்படிதானே? சோ இந்த இன்டெலெக்சுவல் சிஎம்மும் இன்டெலெக்சுவல் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரும் சேர்ந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சியை எவ்வளவு அதிகரிச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். இப்போ புதிய காலாண்டுல 121 திட்டங்கள், 183 இருந்து 121, 11,236.73 கோடி, 44,036 கோடியிலிருந்து 11,236 கோடி. என்ன மாதிரியான மாற்றம்! இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை விஜய் அவர்களையும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களையும் தவிர யார் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது. ஈவன் நம்ம எடப்பாடியாரால கூட கொடுக்க முடியாதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. இவ்வளவு நேரம் நான் ஒரு 3 மாநிலங்களை பத்தி பேசினேன் இல்லையா? கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்கம். இந்த 3 மாநிலங்கள்லயுமே முந்தைய காலாண்டு, புதிய காலாண்டு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போதெல்லாம் நமக்கு வந்ததெல்லாம் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. முந்தைய காலாண்டு, புதிய காலாண்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணா தமிழ்நாட்டில் மொத்த முதலீட்டில் -74.48% சரிவு. தனியார் முதலீடுகள் 77.63% சரிந்துள்ளன. இதுக்கு முன்னாடி 31,935.37 கோடியா இருந்தது. இப்போ வெறும் 7,143.23 கோடியா குறைஞ்சிருக்கு. 31,000 சம்திங் கோடியில இருந்து வெறும் 7,000 சம்திங்க்கு வந்திருக்கு. என்ன மாதிரியான வளர்ச்சி! இதோட ஒரு செம மேட்டர் ஒன்று சொல்றேன். கேரளா வந்து 20வது இடத்துல இருந்து 16வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. நமக்கு மாற்றம் தர வந்த முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரும் அவரோட மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, இன்டெலெக்சுவல் கீர்த்தனாவும் சேர்ந்து 6வது இடத்துல, தேசிய அளவுல 6வது இடத்துல இருந்த தமிழ்நாட ஒரேடியா 17வது இடத்துக்கு தள்ளி இருக்காங்க. 6 பெருசா 17 பெருசா? 17 தானே பெருசு அப்படின்னு விர்ச்சுவல் வாரியர்ஸ் மனசை தேத்திப்பாங்க. இன்னொன்னு, இந்த மாதிரி டேட்டா எடுத்து பேசுறது, இந்த மாதிரி கம்பேரிசன், மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணி நம்ம எந்த விஷயத்துல முன்னாடி இருக்கோம், எந்த விஷயத்துல பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கோம்னு பேசுறதெல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க வாழ்ற ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்க ஒரு ஃபேக் நியூஸ். நீங்க என்னதான் டேட்டாவை எடுத்து போட்டு பேசினாலும் நாங்க அதெல்லாம் நம்ப போறது இல்ல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், எங்க அண்ணன் கோட்டை கலட்டினாரா, கோட்டை மாட்டினாரா, எங்க அண்ணன் படிக்கட்டுல வேகமா இறங்கினாரா, எங்க அண்ணன் பஸ்ல போகும்போது கையாட்டினாரா,
இதுதான் எங்களுக்கு தேவை. தமிழ்நாடு வளர்ந்தா என்ன, பின்னோக்கி தள்ளப்பட்டா என்ன? பிஜேபி தமிழ்நாட்டோட வளர்ச்சியை குறைக்கணும்னு திட்டம் போட்டாங்க, அவங்களால முடியல. ஒரு நடிகரை ஈஸியா கொண்டு வந்து அவர் மூலமா இந்த தமிழ்நாட்டை இவ்வளோ பின்னுக்கு தள்ள முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த ஏப்ரல் ஜூன் காலாண்டுல, இந்த 2026 ஏப்ரல் ஜூன் காலாண்டுல நடைபெற்ற ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு முதலீட்டாளர்களோட கவனம் மாநில வாரியா மாறி இருக்கு. அந்த மாறினதுல கூட தனியார் முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ண பயப்படுற, இல்ல இன்வெஸ்ட் பண்ணாமலே போற ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாறி இருக்கு. அவ்வளவு தூரம் ஒரு வளர்ச்சியை நம்ம கீர்த்தனாக்கா, ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அவர் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனாக்கா, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு ஒரு ரீல்ஸ் போதுமான்னு கேட்டா ரீல்ஸே போதுமே. எப்படி இவ்வளவு கான்பிடண்டா பேச முடியுது உங்களால? தோண்டுதீங்கன்னா 2 அடியில தண்ணி வரும், 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா பிஆர் மாலு, இந்த பக்கம் நடந்தீங்கன்னா ஸ்கூலு, 20 நிமிஷத்துல ஏர்போர்ட்னு ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு விளம்பரம் கொடுக்கறவங்க மாதிரி நின்று பேசிட்டு தொழில் முதலீடை ஈர்க்கிறதுக்கு ஒரு ரீலே போதுமேனு பேசுற ஒரு மினிஸ்டர். சரி, ராயல் என்ஃபீல்டு ஆந்திராவுக்கு போயிருச்சேன்னு கேட்டா கால் பண்ணி தர பேசுறீங்களான்னு கேட்குறாங்க. இதான் ஒரு தொழில்துறை அமைச்சர் பதில் சொல்ற ஒரு விதம். இவ்வளோ டேட்டா வச்சு ஒரு நியூஸ் பேப்பர் தமிழ்நாட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராமல் இருக்கு, எவ்வளோ முதலீடுகள் போயிருக்கு, தமிழ்நாடு எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, 6வது இடத்துல இருந்து 17வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு டேட்டாலாம் எடுத்து போட்டு நம்ம பேசிட்டு இருப்போம். ஆனால் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் வாழ்றது ஒரு தனி உலகத்தில் இல்லையா? அவங்க எதை பார்த்து புலாங்கிதம் அடைஞ்சிட்டு இருப்பாங்கன்னா, அமைச்சர் ராஜ்மோகன் புகழாரம் 60 மாதங்களாக செய்ய வேண்டிய வேலையை 50 நாட்களில் செய்து முடித்துள்ளார் அமைச்சர் கீர்த்தனா. 3 மாதங்களில் பெரிய அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ள அமைச்சர் கீர்த்தனா மீது திட்டமிட்டு வன்மம் பரப்பப்படுகிறது. டேட்டா எல்லாம் பேசாதீங்க. எங்க அமைச்சர், எங்களோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர், எங்களோட தொழில்துறை அமைச்சருக்கு புகழாரம் சூட்டியிருக்காங்க. கரெக்டுன்னு 60 மாசத்துல செய்ய வேண்டிய வேலையை 50 நாள்ல முடிச்சிருக்காங்க. எப்படின்னா 6வது இடத்துல இருந்து 17வது இடத்துக்கு ஈஸியா கொண்டு போயிட்டாங்க. வேற ஒரு ஆட்சி, வேற ஒரு கட்சியா இருந்தா இதை பண்றதுக்கு அவங்களுக்கு அட்லீஸ்ட் 1 வருஷம் 1.5 வருஷம் தேவைப்பட்டிருக்கும். ஆனா உங்க மினிஸ்டர்லாம் வேற உலகத்துல வாழ்றவங்க இல்லையா? அதனால 60 மாசத்துல செய்ய வேண்டிய இந்த வேலையை 50 மாசத்துல செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பின்னோக்கி இழுக்க பாக்குறாங்க. பாராளுமன்றத்தில் சொல்றாங்க, தமிழ்நாட்டு பீப்புள்ஸ்க்கு எல்லாத்தையும் பேன் பண்ணணும், அதனாலதான் உங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எங்களை நோக்கி வர்றாங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா இங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர், ஐயா பள்ளி கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறையில 1000 பிரச்சனை இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற திட்டங்களையே பேர் மாத்தி அமல்படுத்துறதை விட்டுட்டு அரசு பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகள் கூடாது, மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பேசுனீங்கல்ல. உங்க அமைச்சர் டி.கே. பிரபு ஸ்கூலுக்கு போயிருக்காரு, அந்த குழந்தைங்க டிவிக்கேன்னு கத்துறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப ஆக்ஷன் எடுப்பீங்க? உங்க துறையில் இருக்க வேலையை பாருங்க சார். ஒரு துறை பார்க்க முடியாது, 4-5 துறை மொத்தமா வாங்கி வச்சிருக்கீங்க. அதுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பேசாம எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ், டைஃபி ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணப்போ சட்டத்துறை அமைச்சர் பேசல, நீங்க பேசுறீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? புசி ஆனந்த் பதில் சொல்லலைங்கிற கேள்வி வந்து அதுக்கும் நீங்க பதில் சொல்றீங்க, அவர் பிசி ஆனந்த் ஆயிட்டாருன்னு. இப்ப தொழில்துறை அமைச்சரை நீங்க புகழலன்னு யாரு கேட்டா? ஏதாவது டேட்டா வச்சிருக்கீங்களா? பெரிய அளவில் எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க? 6வது இடத்துல இருந்து 17வது இடத்துக்கு கொண்டு போனதான் பெரிய முதலீடுகளை ஈர்த்த லட்சணமா? 6வது இடத்துல இருந்து 17வது இடத்துக்கு கொண்டு போனதான் 60 மாசத்துல செய்ய வேண்டிய வேலையை 50 நாள்ல செஞ்சு முடிச்ச லட்சணமா? இப்படி உங்க ஆட்சியோட லட்சணத்தை ஒவ்வொரு பேப்பரும் நியூஸ் போட்டு சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்லை, நீங்க அதை கவனத்துல எடுத்துக்க போறது இல்லை. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளும் அரசான தாவேக அரசோட முதலமைச்சர்கள், மினிஸ்டர்கள், எம்எல்ஏ எல்லாரும் ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க காட்டுல நாங்க தான் ராஜா, நானே மந்திரின்னு வாழ்ந்துட்டு இருக்க கூட்டத்துக்கிட்ட போய் நீங்க டேட்டா எடுத்துட்டு போய் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பேசினாலும் அமைச்சர் ராஜ்மோகன் கீர்த்தனாவை பாராட்டி இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு நம்மகிட்ட திருப்பி கேட்பாங்க. அவ்வளவுதான் அவங்களோட அறிவு. இன்னொன்னு, விஜய் அவர்கள் வந்து மேடைக்கு மேடை திமுகவை தீய சக்தி தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல. நீங்க என்ன சார் பண்றீங்க? அவங்க பண்ணதுல ஒரு 1/4 பங்கு கூட பண்ண முடியாம தானே திணறிட்டு இருக்கீங்க. அது செய்ய தெரியலங்கிறத ஒத்துக்க மனசு இல்லாம தானே முழுக்க வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. இப்போ சரி, இன்னைக்கு இந்த காலாண்டுல இவ்வளவு சொல்றீங்கல்ல, ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற அந்த சமயத்துல எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021 ஆட்சி பொறுப்பேற்றப்போ கொரோனா 2வது அலையின் தாக்கம், அப்போ நாடு இந்தியா முழுவதுமே மொத்த முதலீடு அளவுமே ரொம்ப சரிவை சந்திச்சிருந்துச்சு. ப்ராஜெக்ட் இந்தியா டேட்டால படி, அதாவது இந்தியாவோட மொத்த முதலீடுமே
முதலீடுகளுமே 18%. அதுக்கு முந்தைய ஆண்டோட முதலீட்டை விட இந்த கொரோனா 2வது அலையின் தாக்கத்தால 18% சரிவை சந்திச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது காலாண்டுல தேசிய அளவுல முதலீடுகள் கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சு 14.86% உயர்ந்தது. ஆனா ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற அந்த சமயத்துல 2021 ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் மாதம் வரையிலான 9 மாதங்கள்ல தமிழ்நாடு 1,43,902 கோடி மதிப்பிலான 304 புதிய திட்டங்களை ஈர்த்து இந்தியாவில் அதிக முதலீடுகளை ஈர்த்த முதல் மாநிலமாக மாறியது. கொரோனா பீரியட், கோவிட் டைம், அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த ஆட்சிக்கு அவங்க வந்தப்போ. ஆனாலும் எடப்பாடி அரசு தான் காரணம்னு எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இல்லை. ஆனா எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வளர்ச்சி திட்டங்களை தந்துட்டு போன பிறகும், எவ்வளோ தூரம் ஒரு மாநிலத்தை தங்களால இயன்ற அளவில் முன்னேற்றி தந்துட்டு கையில கொடுத்துட்டு போன பிறகும் அதை பின்னோக்கி இழுத்துட்டு போற வேலை இவ்வளோ கனக்கச்சிதமா செஞ்சுட்டு மேடைக்கு மேடை மைக்க பார்த்தாலே டிஎம்கே சாரி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மைக்க நீட்டினா ஓடிடுவார், அது வேற கதை. மேடையில ஏறி தனியா நிக்க விட்டு கீழே கை தட்டுற ஆட்களை மட்டும் வச்சா டிஎம்கே கொண்டு வந்த வளர்ச்சிகள்ல 1% கூட உங்க அரசால கொண்டு வர முடியல. அதை ஒத்துக்க வருத்தப்பட்டுட்டு, யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் முதலமைச்சரே, அதை ஒத்துக்க வருத்தப்பட்டுட்டு டிஎம்கேன்னு ஏறி கூவுறதும், அதை பார்த்து கீழே இருக்கிறவங்க கை தட்டுறதும், ஒரு நாள் அவங்களுக்கும் புரியும் டிஎம்கேன்னு ஒண்ணு இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு. ஏன்னா டிஎம்கே அப்படிங்கிற கோட்டை மேல ஏறி நின்றுதான் நீங்க உங்களோட இதை காமிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க கட்டி வச்ச அவ்வளோ விஷயங்கள், அவங்க பண்ணி வச்சுட்டு போன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ஏறி நின்றுதான் நீங்க உங்களோட கம்பீரத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சீக்கிரம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். இந்த நியூஸ் பத்தின முழு விவரம் உங்களுக்கு தெரியணும்னா பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற வெப்சைட்ல இந்த நியூஸ் இருக்கு, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.